வணக்கம், வெல்கம் டு உஷாஸ் ஃபுட்வேர்ல்ட். இன்றைக்கி நான் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த சாம்பாருக்கு நம்ம வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். என்னுடைய சாம்பார் பொடியோட ரெசிபியோட லிங்க்கை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: முதல்ல துவரம்பருப்பையும் சிறுபருப்பையும் கழுவி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சின்ன வெங்காயம் தான். அது வதங்கினதுக்கு அப்புறம் கீரிய பச்சை மிளகாய் 2, நறுக்கிய தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவர், கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதோட நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி அந்த கரைச்சலை காய்கறியில் ஊற்றுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வேக வைத்த பருப்போடு இதை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி 1 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார்லேயே நிறைய விதம் இருக்குது. அரைச்சி விட்ட சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார், திடீர் சாம்பார், சில பேர் சாம்பாரில் ஜாகரி போடுவாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய காய்கறிகள் போட்டு ட்ரெடிஷ்னலாக கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி செஞ்சுருக்கோம். தாளிக்க எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக குக்கரை திறந்து அதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை தூவி நம்ம தாளித்த தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கமகம சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி.